நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் குரு பகவான் மீனராசியில் அமர்ந்து காலபுருஷனுக்கு அயனசயனத்தில் அமர்ந்து வக்கரமாகிறார். ஆட்சி வக்கரம் 28/7/2022 உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல நின்று வக்கரம் ஆகுறாரு. அப்படி வக்கரமாகி அந்த உத்திரட்டாதி இந்த 4 பாதத்துக்குள்ளேயே அவர் போயிட்டு வராரு சனியுடைய நட்சத்திரத்துல. அதுதான் அங்க, ஏன்னா சனியினுடைய பார்வையில் குரு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சனி ஆட்சி வக்கரம் 23/11/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 118 நாட்கள் குரு ஆட்சி வக்கரத்தில் சனி பார்வையில் அவரும் ஆட்சி வக்கரத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானோ ஏற்கனவே 4/6/2022 இருந்து 23/10/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட அவருமே போய் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துல ஒரு 28 நாட்கள், மகரத்துல 104 நாட்கள் அமர்ந்து ஆட்சி வக்கரத்தில் குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்படி இருக்கும் பொழுது 2 கிரகம் ஆட்சி வக்கரம் ஆயிடுச்சா. அடுத்தது ஒருத்தர் வந்து சேர்றாரு பின்னாடியே 10/9/2022 இருந்து 2/10/2022 வரைக்கும் புதன் ஆட்சி உச்ச வக்கரம். அப்ப நீச்சமான ஒரு பலனை கொடுக்கும். குரு பார்த்தாலும் கிரகங்கள் வக்கரம் ஆகும் பொழுது அதனுடைய இயல்பு தன்மைக்கு மாறுபட்டு இருக்கும். ஆனா குரு மட்டும் இருக்கிற 9 கிரகங்கள்ல குரு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, எங்க நின்று அவர் வக்கரம் ஆனாலும் அந்த பார்வை பலன் ஓரளவுக்கு நல்ல பலனையே அவர் கொடுக்கும். 100% உதாரணமா ஒரு 100% அவரால் நல்ல பார்வை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்சி வக்கரமாகும் பொழுது அதனுடைய தன்மையில வேணா ஒரு 40% குறையும், அவ்வளவுதான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் தான் நிற்கும், அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் வரும் பொழுது அவரு கொஞ்சம் அசுப பலன்களை கொடுப்பாரு. பார்வை மாறுபடும், இருக்கிற இடத்த குரு கெடுப்பாரு. அடுத்தது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல உங்க சந்திரனுக்கு நின்றார் என்றால் அந்த இடத்துக்கு சுப பலன்களை அவர் கொடுத்து விடுவாரு. ஆனா சனி பகவானோ தான் உங்களுடைய சந்திரன் ராசிக்கு 3, 6, 10, 11 நிற்கும் பொழுது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பாரு. உபஜயஸ்தானம் வாங்க, உங்களை தூண்டி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி 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 கடைசியா ஜெயிச்சிடலாம். அதை தான் அந்த கிரகம் கொடுக்கும். 5, 9 நிற்கும் பொழுது சனி பகவான் உங்க சந்திரன் ராசிக்கு சுமாரான பலனை கொடுப்பாங்க. அதே நேரத்துல 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல நிற்கும் பொழுது 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இந்த போர்வைக்குள் இருந்து கொண்டு அவர் அசுப பலன்களை தந்து கொண்டு இருப்பார். இதுதான் இங்க குரு சனி இவர்களுக்குள்ள உள்ள ஒரு நிற்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி அது எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பலன் தான். இது பொது பலன். புதனை பொறுத்த வரைக்கும் அவரு வக்கரமாகும் பொழுது பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். புத்தியில கை வைப்பாரு. மாமன் காரகன் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கையை வைப்பாரு. இந்த 2 இடங்கள் மட்டும்தான் கையை வைப்பாரு. மற்றபடி உங்களுடைய ஃபைனான்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பாரு. குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் நிற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அகங்காரத்தையும் அகந்தையையும் கொடுப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் இங்க நின்றுகிட்டு சனி பகவான் அவர் நிற்கிற இடத்துல அவர் உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ, எந்த பாவத்துல நிற்கிறாரோ அதன் வழியாக அந்த கர்மாவை நீ அனுபவி அப்படின்னு இருக்கிறதையெல்லாம் நல்லா அனுபவி அப்படிங்கிறத அனுபவிக்காம விடமாட்டாரு. அது யாரா இருந்தாலும் சரி. சோ உயரத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சனி பகவான் எந்த பாவத்துல கோச்சாரத்துல வந்து நிற்கிறாரோ அந்த இடத்தின் வழியாக, அந்த பாவத்தின் வழியாக அந்த செயல் துரிதமாக நடைபெறும்.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ இதுதான் இப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள். வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது மாதிரி இருக்கும், ஆனா நட்சத்திரங்கள் முன்னோக்கி செல்லும். ஏன்னா கிரகம் சுயேட்சி தானே. ராகு கேதுவை தவிர, சூரியன் சந்திரன் தவிர பாக்கி எல்லாமே வக்கரகதியில் போகக்கூடிய கிரகங்கள் தான். சரி, இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பிரிவா இதை பிரிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சனிக்கு தனியா கொடுத்தாச்சு. இப்ப குரு 118 நாட்கள் வக்கரகதியில் உட்காரும் பொழுது ஒரு 23 நாட்கள் புதனும் ஆட்சி வக்கரமாக உச்ச வக்கரமாக நிக்க போறாரு. அப்ப இந்த ரெண்டு பிரிவுக்குள்ளார என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள் 12 ராசிக்கு இந்த 3 கிரகங்கள் ஆட்சியில் வக்கரமாகி இருக்கும் பொழுது, அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசியா. வாங்க ராசிக்குள்ள போவோம். மகர ராசி நேயர்களே, அமைதி, பொறுமை, எதையுமே முன்கூட்டி யூகிக்கக்கூடிய ஒரு தன்மை, சமயோஜித புத்தி, திடமான ஒரு தைரியம், அதே சமயத்துல பல கலைகளை பெற்று சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்கிற நட்சத்திரம். செவ்வாய் உங்க ராசியில தான் உச்சம், குரு உங்க ராசியில நீச்சம், சனியோட வீடு. அதே நேரத்துல திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் உங்க ராசியில தான் இருக்கு. மிதுன ராசியில எப்படி திருவாதிரை இருக்கோ அது மாதிரி திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறதுனாலதான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், காக்கும் கடவுளுக்கான திருவோண நட்சத்திரம் பெருமாள் இருக்கிறதுனால கர்மஸ்தானத்துக்கு அது இருக்கிறதுனால மிக சிறப்பான ஒரு ராசி உங்க ராசி. அபிஜத் மூர்த்தமும் அபிஜத் நட்சத்திரங்களும் இருக்கக்கூடியது உங்க ராசியில தான். ஜென்ம சனி உங்க ராசி அதிபதி ஆட்சி வக்கரம், ஜென்ம சனியில அமர்ந்து இருக்கிறீங்க மகர ராசி. குரு பகவான் நீச்சம், நீச்ச ராசி அதிபதி 3க்கும் 12க்கும் வீரியம், தைரியம், இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கும் விரயஸ்தானம், அயனசயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் ஆட்சி வக்கரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, தொழில் ஸ்தானத்துல தொழில் தடை ஆல்ரெடி இருக்குது. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க ராசிக்கு நட்பாக ராகு கேதுகள் இருந்தாலும் நெருப்பில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ராகு அங்க சுகத்தை கெடுக்கும். 4ல ராகு நல்ல பலன் அவ்வளவா கொடுக்காது, அதனால அது சுகத்தன்மையை கொஞ்சம் கெடுக்க தான் செய்யும். 3ல நிக்கிற குருவும் உங்களுக்கு சுப பலனை கொடுக்க மாட்டாரு. ஏற்கனவே ஜென்ம சனி ராசி அதிபதி 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இருக்கத்தொட்டி எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு தடை வரும், அலைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு நீங்க அதாவது 100%க்கு மேல உட்காந்து வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாதான் அது வெற்றியில வந்து நிற்கும். ஏன்னா மந்தக்காரகன் பார்க்கும் பொழுது அந்த வேலை மந்தமாகத்தான் நடக்கும். ஆனா அடிக்கடி நம்ம அந்த முயற்சியை நிக்காம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல குரு பகவான் 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பாரு. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். குருதான் பார்க்கிறாரே அப்படின்னா சனி பார்க்கிறாரே 7ஆம் பார்வையாக, அதனால கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருக்கும், தேவையில்லாத வீண் விவாதங்கள் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் உங்களுடைய பேச்சினால நீங்க நடந்து கொள்கின்ற விதத்தின் மூலியமாக விலகி செல்வார்கள். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி, அதை மறந்துடாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதி, அவரே வந்து உங்க ராசியில ஜென்ம சனியா இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வியாதிகள் ஏற்படும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு அது 9ல போய் நிக்கிறான் சனி பகவான். சுமாரான ஒரு பலனை தான் அது கொடுக்கும். ஆனா 5க்கு 12ஆம் இடத்துல இருக்க ராகு பிள்ளைகளுக்கு நிம்மதியற்ற ஒரு தூக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 6ல நிக்கிற கேது தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தைரியத்தோட செயல்பட வைப்பதற்கு அவர்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 9-10 அதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இவர்கள் 2 பேரும் இணையக்கூடிய காலகட்டங்கள், தர்ம கர்மாதிபதிகள் இணையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளதான் வருது, இந்த 118 நாட்களுக்குள்ளார. அதனால தான தர்மங்கள் நிறைய பிள்ளைகளை விட்டு பண்ண சொல்லுங்க, அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா அதிகமா பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள்.
ஏன்னா சனி பகவானுக்கு தெரியும் யாரை எங்க அடிச்சா எங்க வேகமா வலிக்கும்னு. ஏன்னா கர்மாவை அனுபவிக்க வைப்பவன் சனி கிரகம். இந்த ஜென்மத்துல போன ஜென்ம கர்மாவை கொண்டு வரக்கூடியவன் குரு பகவான். அவரை போய் வணங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. இது சனி அப்படியெல்லாம் இல்லை, யாருக்காகவும் எதுக்காகவும் சூரியன் மாதிரிதான். ஏன்னா அவருடைய பிள்ளை இல்லையா, யாருக்காகவும் எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ செய்த கர்மாவை நீ அனுபவித்தே ஆகணும் அப்படின்னு நிப்பாரு. அது இந்த 7.5 வருஷத்துல ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் 101 நாட்கள்ல நிப்பாரு. ஏன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 9 பாதம் இருக்கு பாருங்க, 101 நாட்கள் நிப்பாரு. இதுல என்னன்னா அவர் அதிசாரத்துல போயிட்டு வந்ததுனால அவிட்டத்திலேயே அவிட்டம் 2 அவிட்டம் 1லயே நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு அடுத்தது அவர் பயிற்சிக்கு நவந்துருவாரு. அப்ப இந்த திருவோணத்தையும் உத்திராடத்தையும் டச் பண்ணவே மாட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இதுல அதிகமாக பாதிக்கப்பட்ட உங்க ராசியில அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். ஒண்ணு செவ்வாய் உச்சமாகிறது, செவ்வாய்க்கு சனிக்கு ஆகாது, இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், அவிட்ட நட்சத்திரத்துல போய் இவரு 2ல நிக்கிறாரு. எக்ஸாக்டா செவ்வாய் உச்சமாகிற இடத்துல இந்த ஆரம்ப காலகட்டத்துல நிக்கிறாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். உங்க கோபத்தை குறைச்சிக்கிங்க. ஏன்னா கோபத்தை கொண்டுட்டு போனீங்கன்னா அதனால அதுல போய் கோபத்தினால் நீங்க நிறைய இழக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, கோபத்தோட போனவன் நஷ்டத்தோட திரும்பி வருவான் அப்படிம்பாங்க. அத மாதிரி ஆயிடும். அதனால கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துகிட்டு இருக்குது. சனி 10ஆம் பார்வையா கேதுவை பார்க்கிறாரு. அதனால கொஞ்சம் எங்க இருந்து, செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து. அதனால உங்க கோபத்தினால் உங்களுக்கு பிரச்சனை எங்க வரும்னா, வேலை செய்கின்ற இடத்துல தொழிற்சாலை வைத்து கொண்டு இருப்பவர்கள், தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஜீவனை எங்கெங்க சம்பாதிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க கோபத்தை காட்டாதீங்க. யார் எப்படி போனாலும் அமைதி காப்பது மிக மிக உத்தமம். உங்க அணுகுமுறை, உங்க நடவடிக்கைகளை நீங்க மாற்றிக்கொண்டா மட்டும்தான் ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களை கடந்து வர முடியும். ஜென்ம சனி தானேங்க ஆட்சி வக்கரமா தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்கள்ல அவர் பார்வையின் தன்மையவோ இல்லை நம் வாங்கியிருக்கக்கூடிய கர்மாவின் தன்மையவோ எதுவுமே அங்க குறைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துலதான் உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானாதிபதி அவரே அங்க உட்கார்ந்து வக்கரமாகிறாரு. அப்படி ஆகும் பொழுது பாக்கியம் கெடும். தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்துட்டு போவாங்க. வயசானவர் ஏதோ சொல்றாரு அப்படின்ட்டு போயிடுங்க. இல்ல வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, அப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அறிவுரை தானே சொல்றாங்க, கூட்டிட்டு போயிடலாமே. ஏத்து சண்டை போட்டுட்டு நின்னீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வரும். அதனால அதை விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. எப்பயுமே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போக மாட்டாங்க. அதனால விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் அனைவருமே ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். நம்மளே விட்டு கொடுத்து போகணுமா அப்படின்னா ஆமா, வேற வழி கிடையாது. ஏன்னா ஜென்ம சனியில உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க. அரசியல்வாதிகள் தன் நிலையின் தன்னுடைய மேன்மைக்காக கொஞ்சம் அமைதி காக்கணும். இந்த காலகட்டத்துல மக்களுக்கு இறங்கி வேலை பார்க்கணும். சரிங்களா? அப்படி இறங்கி வேலை பார்த்தாதான் நல்லது ஒரு பலன் இருக்கிறத தக்க வச்சுக்க முடியும், கான்ட்ரவர்சிக்குள்ள மாட்டாம இருக்க முடியும். ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு மந்தமா இருக்கும். ஏன்னா அவிட்டத்துல சனி போயிட்டு இருக்கிறதுனால, செவ்வாய் தான் பூமி காரகன், அவன் நட்சத்திரம் ஏறி அவன் உச்சமாகிற இடத்துல சனி போகும் பொழுது ரியல் எஸ்டேட்டு பெருசா போகாது. அதனால அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் இப்போதைக்கு நீங்க கை வைக்க வேண்டாம். அதுலேருந்து அதை விற்று தனவரவு வருமா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நிலத்தை விற்றோ எதுவும் கொண்டுட்டு வர முடியாது. வெளிநாட்டு யோகங்கள் இவற்றையெல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், தாமதப்படுத்தி கொடுக்க போகுது. போகிற போக்கில் 118 நாட்கள் இருந்து விட்டு 23/11 குரு பகவான் அவருடைய ஆட்சி வக்கரத்தில் ரிலீஸ் ஆகும் பொழுது போகிறப்ப கொடுத்துட்டு போவார். அதை பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப உத்தமம், ரொம்ப சிறப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர் ஆட்சி வக்கரம் உச்ச வக்கரம் எல்லாம் இருக்கட்டும், 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு குலதெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோம் என்றால், அதுவும் சுக்கிரனுக்கு உரிய கிழமையிலான வெள்ளிக்கிழமையில் நம்ம போய் வழிபாடு செய்தோம் என்றால் கேட்டதை கேட்டபடி குலதெய்வம் கொடுக்கும். செஞ்சு பாருங்க, நான் சொல்றதுக்கு ஆகாதும். சரிங்களா? பித்திருக்கள் வழிபாட்டை மேற்கொண்டு பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசை, பித்தர்கள் நம்ம கூட கூட்டமா இருக்கக்கூடிய புரட்டாசி மாகாளய பட்ச காலகட்டத்தில் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய அலைச்சலுக்கு அப்புறம் தான் வாய்ப்பே சேரும். அதை பயன்படுத்திக்கிங்க.
பொருளாதாரத்தை பெருக்க நினைக்க வேண்டாம். இருக்கிற பொருளாதாரத்தை சரி பண்ண முடியுமா, இருக்கிற பணவரவை வைத்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது நல்லது. சரிங்களா? சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது தேய்பிறை அஷ்டமி அன்று விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் இவங்க 4வரையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய தாக்கம் குறையும். சனிக்கிழமை அன்று காலையில் 6 to 7 சனி ஓரையில் வன்னி மரத்துக்கு கீழே, ஏன்னா வன்னி மரம் சனியோடைய விருட்சம் மரம், அதனால அதற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்க போய் 2 விளக்கு ஏற்றி வைத்து அருகம்புல் வைத்து, இல்ல வெள்ளருக்கு பூ கிடைச்சா விசேஷம், இல்ல சாதாரண எருக்கம் பூ கிடைச்சா விசேஷம், அதை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு ஒரு பச்சரிசி மாவை அந்த வன்னி மரத்தை சுற்றி நீங்க உங்க கையால உள்ளங்கையினுடைய வேர்வை பட்டு அந்த ரேகைகள்ல பட்டு எடுத்து அந்த தூவிட்டு வாங்க. எறும்பு சாப்பிட சாப்பிட சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். ஏன் அப்படின்னா எறும்போடைய எச்சில் பட்ட எதுவுமே விஷம் கிடையாதான். அதனாலதான் பச்சரிசி மாவுல பட்டுதுன்னா பச்சரிசி மாவு கெடாது. நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா 1 மாசத்துல கெட்டுடும். ஆனா பச்சரிசி மாவுல எறும்போடைய எச்சில் பட்டுடுது அப்படின்னா கெடவே கெடாதான். அதை கொண்டு பத்திரமா சேமிச்சு வச்சுக்குமா மழை காலத்துக்கு. அப்ப அந்த எச்சினுடைய தன்மை அதை சாப்பிட சாப்பிட நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கின்றன. அதனாலதான் பிள்ளையாருக்கு எறும்பை வாகனமாக வைத்திருக்கார்கள். பிள்ளையார் எறும்பு அப்படிம்போம் இல்லையா? அதனால அதே சமயத்துல ஜென்ம சனியில் இருந்து அவதிப்பட்டு கொண்டு இருப்பதனால் உங்களை பற்றிய பெருமைகளை பேசாதீங்க. சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை விடாமல் உச்சரிச்சுட்டு வாங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. இப்ப மழை காலம்தான், ஆளுக்கு ஒரு 8 பேருக்கு ஒரு போர்வையை வாங்கி கொடுத்தா கூட முடிஞ்சிடும். இல்ல ஒரு 8 பேருக்கு உங்களால் ஒரு கொடை வாங்கி கொடுத்தீங்கன்னா மழை காலம் சரியா போயிடுச்சு. அதுவும் கருப்பு கொடையா வாங்கி கொடுத்துருங்க. அதுதான் பரிகாரம். இவ்வாறாக நீங்க பரிகாரத்தை எல்லாம் மேற்கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது நோய் வந்ததுன்னா இமிடியேட்டா மருத்துவருடைய ஆலோசனை கிடைங்க. நீங்களா எதுவும் மருந்து கொடுக்க வேண்டாம். அது பிரச்சனையை பெருசாக்கும் இந்த காலகட்டம். அதனால கொஞ்சம் எதிரிகள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, பரவாயில்ல எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. கடன் குடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம். பணத்தை கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். பேங்க் லோன் மட்டும் இருந்ததுன்னா 10-9க்கு முன்னாடி முடிச்சுக்கிங்க. லோன் வாங்குறதா இருந்தா புஷ்அப் பண்ணி அதை ஸ்பீடப் பண்ணி அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜென்ம சனியில் ஜாதக கட்டை தூக்கிட்டு போய் ஜென்ம சனியில திருமணம் நடக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் நிக்காதீங்க. சனி 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் அமைதி காக்கவும். சரியா? ஏன்னா எப்படி தசாபுத்திகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால குரு பலம் மந்திரிச்சு நான் கிளம்புறேன், குரு வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்லாம் வேண்டாம். 23/11க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது கும்பராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.